விஜய் நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நான் அப்படியே முற்று முழுதாக புறந்தேன். ஏன்னா விஜய் பேசுறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அவர் சொல்லியிருக்கிறதா பிராக்டிகலி ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அவர் எப்போதும் சொல்லுவார்ல நண்பா நண்பீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து இவ்வளவு நாள் ஒரு அண்ணனா பேசிட்டு இருந்தாரு. இப்ப அதுல இருந்து ஒரு படி மேல போய் பேசிருக்கதை நான் பாக்குறேன். ஏன்னா உண்மையாகவே நீட் மட்டும்தான் உலகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பாததனுடைய விளைவுதான் 24 உயிர்களை படி கொடுத்திருக்கோம். ஒரு உயிர் போறதை நம்ம என்கரேஜ் பண்ண போறோம். பிரித்தாவினுடைய மரணத்தின் வழியை நான் உணர்கிறேன். அந்த வழி எனக்குள்ள இருக்குது. விஜய் என்ன சொல்றாருன்னா உலகம் அது இல்லைன்னு சொல்றாரு. விஜய் மாதிரியான ஒரு நபர் சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவா பேசிடுறேன். அவர் சொன்ன இந்த வார்த்தை அரசியல் ரீதியாக குத்தி பிரிக்கப்படும் என்பது அவருக்கு தெரியும். இதை சொன்னா இப்படி எல்லாம் சொல்லுவாங்க தலைவரே. அவருக்கு அந்த உரை எழுதும் போது அது உரை எழுதி அவருக்கே கூட தோன்றி இருக்கும். ஒரு குழந்தைங்க போய் எவ்வளவு நாள் நம்ம இதே சொல்ல போறோம், நீட் தான் உலகம், நீட் தான் உலகம் சொல்லுவோம். விஜய் ஒருவேளை நீட் தான் உலகம், நீட்டுக்காக படிங்க, நீட் கிடைக்கல, நீட்ல பாஸ் ஆக முடியல, உயிரை விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தா அது எல்லாரும் ஏத்துக்குமா? அந்த ஒரு நம்பிக்கையை ஒரு கட்சியின் தலைவராக, ஒரு திரைப்பட நடிகராக, இளைஞர்களுடைய மனதை புரிந்து கொண்ட ஒரு நபராக பகிர்ந்திருக்காரு. இதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? அதை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் மலிவான விமர்சனங்களா நான் பாக்குறேன். சொல்லுங்க, அவரை ஒரு தலைவராக அவர் பேசிய வார்த்தையில் என்ன தவறு இருக்குது? நீட்டை கிளியர் பண்றது மட்டும்தான் உலகம் நினைக்காதீங்க. நீட்டை தாண்டி உலகம் பெருசு. அவர் தன்னையே ஒரு உதாரணமாக கூட சொல்லலாம். நானே ஒரு ஃபெயிலியர் தான், நான் காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணேன், வந்த புதுசுல என்ன அசிங்கப்படுத்தினாங்க, கேவலமா பேசினாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு பேசினாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் என்னோட பத்திரிகையில ராப்பர்ல போடணுமான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பத்திரிகைகள் அவருடைய பேட்டிக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தா விஜயும் வெகைன் வந்து ஒரு டார்க் ஹார்ஸ் தான். ஓகே, அவர் வெல்லவே மாட்டார் என்று நினைத்தவர். என்னதான் எஸ்ஏசி இருந்தாரு, அவர் வந்து புஷ் பண்ணாருனாலும் எஸ்ஏசி புஷ் பண்ணதுனாலே மக்கள் எதிர்ப்பாங்களா? எத்தனையோ இவரை தாண்டி ஜாம்பவான் இயக்குநர்கள் அவங்களுடைய மகன்களை லான்ச் பண்ணாங்க. எத்தனையோ மிகப்பெரிய நடிகர்கள் அவங்களுடைய மகன்களை லான்ச் பண்ணாங்க. எல்லாரும் விஜய் ஆகி